பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, பச்சை பயிறு, உளுந்து, அரிசி, மூக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தோசைக்கு மாவு அரைக்கிறோம். தட்டைப்பயிறு கூட போட்டிருக்கோம், தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, எல்லா பருப்பும் மிக்சிங். வெந்தயம் தெரியுதா? வெந்தயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் மாவு அரைக்கிறோம் தோசைக்கு. யாரெல்லாம் இதை செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு இது, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அரைச்ச மாவு எப்படி இருக்குது பார்க்கலாமா? தோசை ஊற்றலாமாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? நல்லா புளிச்சிருக்கு. கலக்கிட்டு அப்படி தோசை ஊற்றலாம். சூப்பராக எல்லா பயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்ச மாவு, ஹெல்த்தியான மாவு. உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். இட்லியும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு ஒரு கையில் தோசை விடும், மாவு சிந்திச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாவு சிந்துனாலே எனக்கு பிடிக்காது. ஓகே, தோசை திட்டமான சைஸில் போட்டாச்சு. ஓகே, தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாங்க, ரொம்ப ஹெல்த்தியானது தான் இது. அடிக்கடி செய்ய முடியலைனாலும் ஒரு மாதத்தில் 2-3 முறை செய்யலாம். குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் எங்கே சுண்டல்லாம் நம்ம அவிச்சு தர டைம் இருக்க மாட்டேங்குது. அவிச்சு தந்தால் அதுக்கு தின்னவும் மாட்டேங்குது. அப்போல்லாம் நமக்கு எதனா கொடுத்தாங்கன்னா போதும், நம்ம சாப்பிட்டுடலான்னு தோணும். இப்போ இருக்கிற பசங்க எதை கொடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்கிறாங்களே கண்டி அது எங்கே தின்றாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லதாக தான் செஞ்சு கொடுக்கணும். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிச்சதையும் நம்ம செஞ்சோம். இது எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். தோசை திருப்பி பக்கத்தில் சாதம் பொங்கிருச்சு. இன்னும் இதில் உளுந்து வந்து கருப்பு உளுந்தா போட்டால் இன்னும் நல்லதுங்க. நாங்கள் வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசை. இன்னொரு தோசை ஊற்றிடலாம். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தோசை இப்படி தான் வரும், சுரப்பி வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சுட்டு சாப்பிடலாம். சட்னி ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம். சட்னி போட்டு இந்த தோசையை சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் தோசை. தோசை நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், அருமையாக இருக்குது.